வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை அமைச்சர் பெரியசாமி வீட்டில் நடந்தது. பெரியசாமி அவர் வீட்டில் நடந்தது. ஆனால் அரசியல் வட்டாரங்களிலும் இடி வட்டாரங்களிலும் தெரிவிக்கப்படும் கருத்து என்னவென்றால், இந்த சோதனை பெரியசாமிக்காக நடத்தப்பட்டது அல்ல. பெரியசாமியினுடைய வீடுகள் தான், அலுவலகங்கள் தான் நடந்துச்சு. திண்டுக்கல், மதுரை, சென்னை வீடுகளில். ஆனால் இது பெரியசாமியின் வீடுகளில் பெரியசாமிக்கு வைக்கப்பட்ட குறி அல்ல. அப்போ யார்? அவருடைய உதவியாளர் ரெக்ஸ். இவர்தான் டெண்டர்களை ஒழுங்குபடுத்துவது, டெண்டரில் பணம் பேசுகிறது, அமைச்சருக்கு பணமோ அல்லது நெடுஞ்சாலைத்துறை, அவர் நெடுஞ்சாலைத்துறை இல்லை, மன்னிக்கணும், உள்ள ஊராட்சித்துறை, மாநகராட்சியை தவிர மற்றதெல்லாம் அவர் தான், அவருடைய கண்ட்ரோலில் வரும். அப்போது அவர் ரோடு போடுறது, தெருவிளக்குகள் போடுறது, இந்த மாதிரி கான்ட்ராக்டில் நிறைய முறைகேடு நடந்திருக்கிறதா ஒரு அரசுக்கு, மத்திய அரசுக்கு அந்த ரகசிய இது கிடைக்கவும் ஈடியை வச்சு ஒரு ரைடு பண்ணுறாங்க. மத்திய அரசு கிடைச்சதோ சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு கிடைச்சதோ, அப்போ இந்த ரைடு பண்ணுறாங்க. இந்த ரைடு பண்ணி முடித்து இதில் கிடைக்கிற ஆவணங்களை வச்சு தான் ரெக்ஸ்கிட்ட கேள்வி கேட்கணும். அவர் பையன் செந்தில்குமார், அவர் தான் மெயின் டார்கெட்னு சொல்கிறாங்க. அவர் தான் முதல் குறி. காரணம், இவர் பெயரை வச்சு தான் இவங்க ரெண்டு பேருமே சம்பாதிச்சிருக்காங்க, செந்தில்குமார் என்ற ரெக்ஸ். யார் இந்த ரெக்ஸ்? இவருடைய உதவியாளர், பெரியசாமியுடைய உதவியாளர். அவர் குறி வைக்கப்படுவதன் மூலமாக அவர் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணார், அவருடைய அக்கௌண்ட்டில் என்ன பணம் வந்துச்சு, ஏன்பா வந்துச்சுன்னு கேட்டால் அவர் இந்த இதுக்காக வந்தது அதுக்காக வந்துன்னு சொல்ல போகிறாரு. அப்போ செந்தில்குமார் மாட்டிக்குவார். யார்? பெரியசாமியுடைய பையன். ஸோ இதுதான் குறி. பெரியசாமி மாதிரி இல்லை. ஏன்னா இதை பற்றி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். பெரியசாமி கொஞ்சம் நல்ல பேர் எடுத்திருக்கார். திண்டுக்கல் அந்த மாவட்டங்கள் எல்லாம், வத்தலகுண்டு, தேனி, இந்த மாவட்டங்கள் எல்லாம் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காரு. அவர் இப்படி பேர் கெடுக்கிற அளவுக்கு, ஒருத்தருடைய கண்ணை உறுத்துற அளவுக்கு, இடி டிபார்ட்மெண்ட்டோட கண்ணை உறுத்துற அளவுக்கு அவர் செய்திருக்க மாட்டார் என்பது என் நம்பிக்கை. அதை பதிவும் போட்டிருந்தேன். இப்போ விசாரிக்கும் போது தான் தெரியுது, இது அவருக்கு வைக்கப்பட்ட குறி அல்ல. யார்? பெரியசாமிக்கு. இப்போ பையனும் ரெக்ஸும் என்ன பண்ண போகிறாங்க? இதுதான் இப்போது அடுத்த சேலஞ்ச், சவால். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.